ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து 7 நாட்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமான எதிர்காலம் என்ற ஒரு தொடர் போதனையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் போதனை குறிப்பாக நாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த தொடர் போதனை நாம் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்பீங்கன்னா நீங்க கண்டினியூஸா கேளுங்க. நிச்சயமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எஸ், எனக்கு கடவுள் ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தை அல்லது வெற்றி பெற்ற ஒரு எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு அந்த தொடர் போதனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன, வெற்றியுள்ள ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியணும்னா முதல்ல நீங்க யாரு தெரிஞ்சுக்கணும்? கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கடவுளை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் கூட நீங்க உறவுல இருக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா என்ன, முதல்ல உறவு கொள்ளணும். எப்படி பிரதர் நான் உறவுல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு 3 அடிப்படைகள் இருக்கு உறவு கொள்வதற்கு. என்ன, நம்பிக்கை, அன்பு, அப்புறம் என்னங்க, நேரம் மற்றும் கான்வர்சேஷன். இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் என்ன, ஒரு உறவு கொள்ள முடியும். பாருங்க, நம்ம உலக பிரகாரமான இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல என்ன, அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம் இல்ல, நம்பிக்கை வைக்கிறோம், அவங்க மேல அன்பு வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க கூட கான்வர்சேஷன் பண்றோம். இதெல்லாம் பண்ணும் போதுதான் பாருங்க, ரிலேஷன்ஷிப் உண்டாகும் போது அவங்கள பத்தியே நமக்கு முழுசா தெரியுது. உண்மைதானங்க? பாருங்க, அப்ப தேவனை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா அவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம். பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் என்னவா, அவர் நம்ம கூட உறவு வைத்தாராம், ரிலேஷன்ஷிப்ல இருக்காராம். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம், டீட்டெயிலா பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த முதல் காரியத்துல நம்பிக்கை வைக்க நான் என்ன பிரதர் பண்றது? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னா என்ன பிரதர், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. சில பேர் கேள்வி கேட்கறாங்க, நம்பிக்கை வைக்கிறது எப்படி பிரதர் கடவுள் மேல அப்படின்றாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மற்றவிடம் எப்படிங்க நம்பிக்கை உங்களுக்கு நீங்க வைக்கிறீங்க? மத்தவங்க மேல எப்படி வைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்க, கரெக்டா? அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆகுது? அவங்க மேல நம்பிக்கை வருது. அதே போலதான் நம்ம பார்த்தோம். என்ன, கடந்த 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்ன, கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நீங்க பாருங்க. அதுவே உங்களுக்கு என்ன காட்டுது? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் பாருங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? கடவுள் உங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு. உங்களை படைச்சதே உங்க கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நீங்க சில பேர் கேட்பாங்க. அவரை நான் நம்புறதுக்கு என்ன, அப்படி என்ன செஞ்சுட்டாருன்னா உங்களை படைச்சிருக்காருங்க, உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம என்னவா, அவரை போலவே உங்களை படைச்சிருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலா உங்களை கிரியேட் பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷலா காட் கிரியேட் பண்ணிருக்காங்க. பார்த்தோம், யாருக்குமே கொடுக்க முடியாத அப்பேற்பட்ட. யோசிச்சு பாருங்க, ஏஞ்சல்ஸை காட்டிலும் சில பேர் நம்ம ஏஞ்சல்ஸை பார்த்தா நான் பார்த்துட்டேன், ஏஞ்சல்ஸை பார்த்துட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஏஞ்சல்ஸை காட்டிலே நீங்க ரொம்ப பெர்கியாஷஸ், தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க விசேஷித்தமானவங்க. பாருங்க, அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன, அவரை போலவே கிரியேட் பண்ணியிருக்காரு காட். அவரை போலவே திங்கிங் பண்ற மாதிரி. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் நம்மை படைத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம என்னவா, நமக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்திருக்காரு. கடவுள் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு எனக்கு அவர் நம்புறதுக்குன்னா, இந்த பாருங்க, உங்களை படைச்சிருக்காரு, ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு, உங்களுக்கு வாழ்றதுக்கு நல்ல இடத்த கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னவா, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அது என்னமா, தனிமை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கலாம், என்ன பண்ணுங்க உண்மையா? ஆமாங்க, தனிமை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. தெரியுங்களா? நீங்க சொல்லவே முடியாது நான் அலோனா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. என்ன, கடவுள் இருக்காருங்க, கடவுள் உங்க கூடயேதான் இருக்காரு. தெரியுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம என்னவா, பாவத்தினால் உண்டான அந்த தண்டனையில இருந்து நம்ம காப்பாத்திருக்காரு. கடவுள் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, அவர் நம்புறதுக்குலாம் இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காருங்க. இன்னைக்கு இன்னொன்னு பார்க்க போறோம். இன்னொரு காரணத்தை பார்க்க போறோம். நாளைக்கு ஒரு காரணத்தை பார்த்து நம்ம இந்த நம்பிக்கை, கடவுள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை எப்படி வருது, அந்த சாப்டர் நம்ம முடிப்போம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 6 காரணத்தை, இந்த 7 காரணங்கள், நாளையோட சேர்த்து 7 காரணங்கள், இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமா, கடவுள் எனக்கு இவ்வளவுலாம் செஞ்சுக்கிறாரா, கண்டிப்பா இவரை நான் நம்பணும். நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இன்றைக்கு 6வது என்ன, உங்க வாழ்க்கையில உங்களை எல்லா சூழ்நிலையும் கைட் பண்றதுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காரா, உங்க கூடயே இருக்காராம். நீங்க என்ன பிரதர், எனக்கு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பாருங்க, பைபிள் சொல்லுறது யோவான் 14:24-26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். என்னவா, யோசிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுது. என்ன, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க இருக்கீங்களே, ஒவ்வொரு காரியத்திலும்
என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன டிசிஷன் எடுக்கக்கூடாது, எல்லாமே என்னவா உங்களை கைட் பண்ணுவாராம், வழி நடத்துவாராம். கடவுள் யோசிச்சு பாருங்க. ஏதோ பாவத்துல இருந்து உங்களுக்கு தண்டையில இருந்து மீட்டு எடுத்துட்டு மட்டும் இல்லாம என்னவா கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் பண்றாரு. என்ன பண்றாரு? பைபிள்லயே சொல்லுது பாருங்க. என்ன சங்கீதம் 32:8 இப்படியே சொல்லப்படுது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லப்பா. நான் கைட் பண்ணுவேன்ப்பா, உன்னை விட்டுற மாட்டேன் நானே. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், எனக்கு ஃபீலே ஆகல பிரதர். கடவுள் ஏதோ வழி நடத்துறீங்கன்றீங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த. அவர் உங்களுக்குள்ள இருக்காரு. சரிங்களா உங்களுக்கு? நீங்க அவரை எப்ப நம்புறீங்களோ, அவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நம்பும்போது என்ன, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அனுப்புறாரு பாருங்க. அவரு இருக்காரு உங்களுக்குள்ள. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? அவர்கிட்ட கேட்கணும். கேட்கும் போதுதான் என்னது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. சரிங்களா? அவர் ரெடியா இருக்காரு. சரிங்களா? உங்களுக்கு இப்படி சொன்னா நல்லா இருக்கும். இந்த என்ன உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் வழிநடத்த கடவுள் ரெடியா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அவர்கிட்ட கேட்க ரெடியா இருக்கும். ஒரு காரியத்தை நீங்க கேட்டு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. இன்றைய உலகத்துல நம்ம ஜிபிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்ல? ஜிபிஎஸ் இருக்கிற ரூட்டு அதுகிட்ட கேட்கும். எந்த ரூட்ல நான் எப்படி போகணும் எனக்கு சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுது அது ஜிபிஎஸ் காட்டுது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிடுதுன்னா அக்யூரேட்டா காட்ட மாட்டேங்குது. ஏன்? அது வந்து ஒரு மனிதனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு 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 டேட்டா அது ஆக்சுவலா. பாருங்க. அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன? அது சம்டைம்ஸ் வந்து தவறா வழிகாட்டி விட்டுருது. அதனால நிறைய பேர்லாம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்களான்னு ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க அதுகிட்ட கேட்குறீங்க. ஏன் உங்களை கைட் பண்ணணும். இந்த ரூட்ல போனா அந்த ரூட்ல போகணும். யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆக்சுவலா நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? உங்களை அறியாம பே பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு. உங்க டேட்டாவை பே பண்றீங்க. உங்க இன்டர்நெட்டை பே பண்றீங்க. சரிங்களா? ஆனா பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களை இலவசமாய் வழிநடத்துவதற்கு யோசிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் அது வந்து ரூட் மட்டும் தான் காட்டும். என்ன? ரூட் மட்டும் தான் காட்டும். சம்டைம்ஸ் நீங்க மாத்தி போயிட்டா கூட என்ன ஆகும், அது வந்து பாருங்க என்ன பண்ணும், ரீலொகேட் பண்ணும். பாத்திருக்கீங்களா ஜிபிஎஸ்? பாத்திருக்கீங்களா இல்லைங்களாங்க? அது இல்லாம உங்களை கமாண்ட் பண்ணும். பாத்தீங்களா? டேக் த ரைட், டேக் த லெஃப்ட் அப்படின்னு உங்களை வந்து ஷேர்னே சொல்லாது. பாத்திருக்கீங்களா? மரியாதையே கொடுக்காது. அது அப்படிதான் பேசும் பாருங்க அந்த ஜிபிஎஸ். ஆனா ஜிபிஎஸ் காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர். கடவுள் கொடுத்திருக்காருங்க. என்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்புனீங்களோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன் நீங்க நம்புனீங்களோ, அன்னைக்கே உங்களுக்குள்ள அவருடைய ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய ஆவியை உங்களுக்கு வச்சிருக்காரு. கடவுளே உள்ளகிறார் நமக்குள்ள. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காரியத்துல அவளை கேளுங்க. நீங்க கேட்கலாம், கடவுள் உங்களுக்கு என்ன பிரதர் பண்ணியிருக்காரு அவர் நம்புறதுக்குன்னா, பாருங்க அவரே உங்களுக்குள்ள இருக்காரு. உங்களை கைட் பண்றதுக்கு அவரே உங்களுக்குள்ள இருக்காரு. அவர் பாருங்க, அவருக்கு தெரியும். நீங்க ரீலோகேட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு உடனே உணர்த்தாருப்பா இங்க போவாத. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. என்ன? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தவரும் தமிழ்ல வந்துருச்சு. ஆக்சுவலா அவர் வந்து அழகா சொல்லி கொடுப்பாராம். யோசிச்சு பாருங்க. அழகா உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. உணர்த்துவாருப்பா இது பண்ணாத, இது பண்ணு. யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த பைபிள் சொல்லுகிறது உலகத்துல நீங்க நீங்க பண்ண எல்லா நல்ல காரியங்கள் இருக்குல்ல உங்க வாழ்க்கையில, அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை கடவுளை ஏத்துக்காதவங்களும் சரி, ஏற்றுக்கொண்டவங்களும் சரி, நீங்க பண்கிற எல்லா நல்ல காரியமும் கடவுளுடைய எண்ணங்கள்ல இருந்து வருது. சரிங்களா? அவர் தான் உங்களுக்கு அந்த எண்ணத்தையே கொடுக்குறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க? கடவுள் உங்களுக்குள்ள இருக்காரு. அவரு உங்களை வழிநடத்த ரெடியா இருக்காரு. நீங்க ரீலோகேட் பண்ணா கூட அவரு காட்டுவாரு. இதான்ப்பா ரூட்டுன்னு. அவருக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நீங்க அவர் நம்பணும். இன்றைக்கு கேட்கிறீங்களா உங்க வாயை திறந்து? ஒருவேளை எனக்கு இதை டீச் பண்ணுங்க காட் எனக்கு தெரியல. உடனே வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவரே, அவருக்கு பேர் இருக்கு. ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே, அ அ இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க எனக்குள்ள வந்திருக்கீங்க. கற்றுக் கொடுங்க. என்ன போகணும்? என்ன இடத்துல உட்காரணும்? எங்க உட்காரக்கூடாது? பாருங்க எல்லாமே கற்றுக் கொடுப்பான். யூ வில் டீச் ஃபார் ஆல் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. அதுவும் ஃப்ரீயாங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பண்ணியிருக்காருங்க கடவுள் நமக்கு. யோசிச்சு பாருங்க. சில பேர் கேட்கலாம், எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? உங்களை வழிநடத்த உங்களுக்கு ஒரு ஸ்டெப் நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், என்னென்ன பேசணும், ஏது பேசணும் முதல் கொண்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்குள்ளேயே இருக்காரு. அவர்கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. என்ன தெரியல, பேசுற மாதிரியே தெரியல, என்ன வழிநடத்துற மாதிரி தெரியல. இல்ல நீங்க கேளுங்க. எப்படி ஜிபிஎஸ் கிட்ட நீங்க கேட்டாதானங்க சொல்லுது. நீங்க கேட்காம நீங்க அப்படியே வச்சுட்டா அமைதியா அது ஏதாச்சும் காட்டுமா? ஒண்ணும் காட்டாது. யோசிச்சு பாருங்க. தேவன்ங்க. சர்வ லோகத்தையும் படைத்த தேவன். அவரை நீங்க நம்புங்க. அவர்கிட்ட கேளுங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பைபிள் சொல்லுது. நீங்க வாலிபரா இருக்கீங்க, ஒரு வேளை இந்த மெசேஜ் கேட்கறீங்கன்னா ஞானத்தை கேளுங்க தேவன்ட்ட.
பைபிள் சொல்லுது அவரே என்னுடைய ஞானமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஞானமும் என்னுடைய நீதியும் என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார் என்று சொல்லப்படுது. பசுத்தாவிட்டு கேளுங்க. பசுத்தாவிய என்ன படிக்கிறோம், என்ன காலேஜ் எடுக்கும், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு அந்த எண்ணத்தை கொடுங்க. லிட்டரா பேசுறது கேட்கலாங்க. நீங்க தெரியுங்களா? நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். நான் சமைக்கும் போது கூட கேட்டுதான் சமைப்பேன். ஆவியானவர் என்ன சமைக்கணும், ஏது சமைக்கணும், கிராசரி போகும்போது கூட என்ன வாங்கணும், ஏது வாங்கணும், எல்லாத்தையும் நீங்க ஒரு ஒரு காரியத்தையும் நீங்க அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க ஆல்ரெடி. எல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா அவரே உங்களுக்கு கொடுக்குறாரு கைட் பண்ண முடியும்னா, உங்களுக்கு நிச்சயமா ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வெற்றிகரமா ஒரு எதிர்காலம் இல்லாம நிச்சயமா இருக்குங்க. நிச்சயமா இருக்கு. ஐ மீன் கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹேவ் எ பிளெஸ்ட் டே.